ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிர் குழம்பு வச்சுருந்தேன். அதோட ரெசிபி எடுத்திருக்கேன். நம்ம ஸ்டைலில் எப்படி செய்வேன்னு சொல்லி ரெசிபி போடுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ தட்டைப்பயிர் வேக வச்சு எடுத்துட்டேனுங்க. அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெரிய வெங்காயம், 4 வரமிளகா போட்டிருக்கேங்க. அதை நல்லா வணக்கி விட்டேன். கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் போடலைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் வாயு பொருளுங்கிறனால நான் பூண்டு தட்டி போட்டிருக்கேங்க. ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா தட்டி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா வணக்கி விட்டுருக்கேங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி கத்திரிக்காய் ஒரு 3 எடுத்திருக்கேன். அதுவும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சத்தியம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேங்க. கொஞ்சம் போட்டாலே காரம், அதனால் அளவாக போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிருக்கிறேனுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலான்னு சொல்லி தேங்காய், சீரகம், கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா ப்ளைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேனுங்க. அப்புறம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. அதில் தட்டைப்பயிர் வேக வச்சுருந்த தட்டைப்பயிரையும் உள்ளே ஊற்றிட்டேனுங்க. அதோட கொஞ்சம் வேகிறக்குள்ளே தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டேனுங்க. இப்போ அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம தேங்காய் சீரகம்லாம் அரைச்சி வச்சிட்டோம். அதையும் இந்த இதில் ஊற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். எவ்வளோதாங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் கத்திரிக்காயெல்லாம் வெந்துருச்சு. கொஞ்சம் பச்சை வாசம் போச்சுன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட கத்திரிக்காய் போட்ட தட்டைப்பயிர் குழம்பு. உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். வாங்க சாப்பாட்டில் பார்க்கலாம். இது தட்டைப்பயிர் குழம்பு சூப்பராக இருக்கும். நான் தட்டைப்பயிர் ஸ்ரீநிதிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். காக்கா குருவிங்களுக்கு இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அப்பளம் வச்சுருக்கேன். ஸ்ரீமா சாப்பிட்டு பாரு. சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கு. இதுக்கு கொஞ்சம் அப்பளம் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.